பிரைஸ் பீ டு காட். தேவனுடைய நாமம் மகிமைப்படுவதாக. உம்முடைய ஆறுதல்கள் என் ஆத்துமாவை தேற்றுகிறது. மனம் எண்ணப்படுவது மாறக்கூடிய தன்மையுடையது. மாறாக ஆத்துமாவோ நிலையான ஒன்றாகும். விசனம் அடையும் சூழ்நிலைகளில் மனிதர்கள் கூறும் வார்த்தைகள் மனதிற்கு ஆறுதலாய் தோன்றுகிறது. ஆயினும் அது நிலைப்பதில்லை. காரணம், ஆறுதலை கேட்ட மனம் அது நிலையற்றது என இங்கே கண்டோம். ஆனால் தேவனுடைய ஆறுதல் ஒன்று உண்டு. அது நம் மனதையும் தாண்டி மனதிற்கு அடித்தளமாய் இருக்கும் நம் ஆத்துமாவை தேற்றுகிறது. ஆகவேதான் அந்த ஆறுதல் நிலை பெறுகிறது. அது நிலை பெறுவதனால் நாம் வர்த்திக்கப்படுகிறோம். அப்போஸ்தலரிலே சபைகள் எல்லாம் பரிசுத்த ஆவியின் ஆறுதல் பெற்று நடந்து பெருகின என காண்கின்றோம். பாருங்கள், அவர்கள் ஆறுதல் பெற்று அத்தோடு நின்றுவிடவில்லை. அந்த ஆறுதலினால் வளர்ச்சி அடைந்து பெருகினார்கள் என காண்கின்றோம். ஆகவே எது மெய்யான ஆறுதல் என்று பார்த்தால், நம் மனதை விசாரங்களிலிருந்து சற்று ஓய்ந்திருக்க செய்வது மட்டுமல்ல, நிரந்தரமாய் அந்த கவலைகளை நம்மை விட்டு நீக்கக்கூடியதும், அது நீங்கியதின் நிமித்தம் நாம் பெறும் உத்வேகத்தோடும் பலத்தினாலும் மேலும் வளர்ச்சி பெற்று நம் வாழ்வினை அடுத்த நிலைக்கு கடத்து செல்லக்கூடியதுமான ஊக்கத்தை கொடுப்பதுமே மெய்யான ஆறுதல் எனப்படுகிறது. அதை தேவனிடத்திலிருந்து மாத்திரமே நம் ஆத்மாவிற்கு நேரடியாக நாம் பெறுகிறபடியால் அந்த ஆறுதலை அங்கும் இங்கும் தேடாமல் தொடர்ந்து அவர் சமூகத்தில் அமர்ந்து அந்த தெய்வீக ஆறுதலை நம் ஆத்மாவிற்குள் அடைவோம். புது பலன் பெற்று எல்லாவற்றிலும் சமாதானத்தோடு வர்த்திப்பை காண்போம். God bless you abundantly.